அண்டார்டிகாவில் ஓடும் இரத்த ஆறு. நிஜமாவே இது இரத்தமா? 100 வருஷமா விஞ்ஞானிகளையே குழப்பிக் கொண்டிருந்த இந்த மர்மம் இப்போ உடைஞ்சிருக்கு. இது உங்க கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அண்டார்டிகானாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பளபளப்பான வெள்ளை பனிதான். ஆனா அங்க இருக்கிற டெய்லர் பனியார்ல மட்டும் திடீர்னு இரத்தம் மாதிரி சிவப்பா தண்ணி பீறிட்டு கொட்டுது. இத முதல்ல 1911ல பார்த்தப்போ எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. ஏதோ சாபம்னு கூட நினைச்சாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பனிக்கு அடியில ஏதோ ஒண்ணு பல வருஷமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆய்வாளர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரத்தம் இல்ல, பனியாருக்கு அடியில சிக்கி இருக்கிற அதீத இரும்பு சத்து கொண்ட உப்பு தண்ணி தான் இதுக்கு காரணம். நம்ம ஊர்ல இரும்பு துருப்பிடிச்சா எப்படி சிவப்பாகுமோ அதே டெக்னிக் தான் இங்கேயும். அந்த தண்ணி காத்துல பட்ட உடனே ஆக்சிஜனேற்றமாகி ரத்தம் போல மாறுது. விஞ்ஞானிகள் அங்க கேமரா வச்சு 2018ல செக் பண்ணப்போதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. அந்த பனிக்கு அடியில பயங்கர அழுத்தம் அதிகமாகும்போது பனியில் ஏற்படுற சின்ன விரிசல் வழியா இந்த தண்ணி பீரிட்டடிக்குது. இதனால அந்த பனியாறு நகர வேகமே மாறுதான். அடடா, இயற்கையோட விந்தைய பாத்தீங்களா? அந்த சிவப்பு கரை பரவுற வீடியோவை பாருங்க. நிஜமாவே ஒரு நிமிஷம் யாரோ அங்க ரத்தத்தை கொட்டின மாதிரி இருக்கும். பூமிக்கு அடியில இன்னும் நாம கண்டுபிடிக்காத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இதே மாதிரி செவ்வாய் கிரகத்திலையும் தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இதனால தான் விஞ்ஞானிகள் நம்புறாங்க. நீங்க இத முதல்ல பார்த்தப்போ ரத்தம்னு நினைச்சீங்களா இல்ல சயின்ஸ்னு நினைச்சீங்களா? இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அண்டார்டிகாவில் ஓடுறது ரத்தமா?